என் அன்பு மகளே, உன் குணத்தில் பல விஷயங்களை நான் கவனித்து பார்த்தேன். அவை யாவுமே பொக்கிஷங்கள். இவற்றால் உனது பிள்ளைகள், குடும்பம், தொழில், அக்கம் பக்கம் என எல்லா இடங்களிலும் நல்ல பெயரை மட்டும் சம்பாதித்தாய். உன் வாயிலிருந்து பொறுமையாக வருகின்ற வார்த்தைகள் தேனில் ஊற வைத்த பலாச்சுவையை விட இனியது. பிறருக்கு அக்கறையோடு அறிவுரை கூறுகின்ற போது அதிலுள்ள உண்மை கோடை காலத்தில் காய்ந்த செடிக்கு நீர் ஊற்றுவதை போன்றிருக்கும். நம்பிக்கை இல்லாமல் துவண்டு கிடப்பவரும், என்ன செய்வது என கலங்கி நிற்பவரும் உன் ஒருத்தியின் முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடன் மனம் விட்டு பேசினால் மதிப்புமிக்கதான நம்பிக்கை பெறுவார்கள். எப்போதும் நிஜத்தின் பக்கத்தில் நின்றுதான் நீ யோசிக்கிறாய். பிறருக்கு நல்லதை மட்டுமே நினைக்கிறாய். உன் பிள்ளையையும் பிறர் பெற்ற பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறாய். உனது மனதில் பேதங்கள் என்ற விவகாரங்கள் இல்லை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் குணம் இல்லை. இவை யாவுமே உன்னிடம் இருக்கின்ற பெரிய பொக்கிஷமான குணங்கள். ஆனால் ஒரு குறை, வாழ்க்கை என்பது நீ வாழ்வதற்காகத்தான் அருளப்பட்டுள்ளது என்பதை அறியாமல் காலம் போக்குகிறாய். இந்த நேரத்தில் அவர் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றோ, அவர் இல்லாத குறையால் இந்த அவதிக்கு ஆளானேன் என்றோ, தனக்கு வேண்டியவரை இழந்த பிறகு ஆற்றாமையால் புலம்புகின்றவர்களை பார்த்திருப்பாய். அப்படிப்பட்ட ஒரு புலம்பல் உன்னிடமும் இருக்கிறது. இது எல்லோருக்குமே உள்ள இயல்பான பழக்கம்தான். ஆனாலும் ஓர் உண்மையை புரிந்து கொள். கறந்த பால் மடிப்புகாது, முடிந்தவர் வாழ்வு திரும்பவும் வராது. ஆகவே அதை நினைத்து வருந்தி பலனில்லை என தெளிந்து அடுத்து எப்படி நடக்க வேண்டும் என துணிந்தவாறு செல். ஜான்சி ராணி பற்றி படிக்கிறாய், அவரது கணவர் பெயர் என்ன? வேலு நாச்சியார் பற்றி படிக்கின்றாய், அவரது கணவர் பெயர் என்ன? வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்ற பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும்போது அவர்களின் பின்னால் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். மற்றவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறமாட்டார்கள். அதற்காக அவர்களின் கணவர்கள் வலுவான ஒத்துழைப்பை தராதவர்கள் என்றாகிவிடுமா? அவ்வாறு இல்லை. யாருடைய போராட்டமானது தீவிரமாக உள்ளதோ, யார் பிறருக்கு உதாரண புருஷராக விளங்குகிறாரோ, பின்பற்றக்கூடிய அளவுக்கு யாருடைய வழிகள் உள்ளனவோ அவர்களை இந்த உலகம் நினைவில் வைத்துக் கொள்கிறது. உன் நிலைமையும் அப்படித்தான். உனக்கு மிக வேண்டியவர்கள் இருந்தார்கள், இப்போது இல்லை என்றால் நீ தோற்பதற்காக அவர்கள் உன்னை விட்டு பிரியவில்லை. வெல்ல வேண்டும் என்பதற்காக இயற்கையே இப்படி ஒரு பிரிவை தந்தது. நீ தனித்து போராடி வெல்ல வேண்டும் என்பதே விதியாக இருந்துவிட்டால் வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு வளமான வாழ்வை, வலுவான உறவை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தார். காலம் தனது கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக இருவர் சேர்ந்து சுமந்த பாரத்தை ஒருவர் மீது திணித்துவிட்டு ஒருவரை எடுத்துக்கொண்டு இனி நீ பார்த்துக்கொள் என விட்டுவிடுகிறது. அவ்வாறு இல்லாவிட்டால் வேண்டியவரை நமக்கு எதிராக திருப்பி விடுகிறது, பிரிந்துவிட வழி செய்கிறது. எப்படியேனும் தனது முயற்சி வெற்றி பெற இயற்கை வேலை பார்க்கிறது. இதன் காரணமாக அப்போதைக்கு உனக்கு யாரும் துணை இல்லை என்பது போன்ற ஓர் அச்ச உணர்வு உருவாகிவிடுகிறது. எப்படி பார்த்துக்கொள்வது என்ற பயமும் என்ன நடக்குமோ என்ற கலக்கமும் துவக்கத்தில் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் யாரும் தோற்று நொடிந்து போவதில்லை. இந்த மனிதர்களை தவிக்கவிட்டு எந்த பொழுதும் முடிந்து விடுவதும் இல்லை. உன் மீது உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றும் உன்னால் இன்னும் சரியாக செயல்பட முடியும் என்றும் காலம் நம்பியது. கடவுள் நம்பினார் கடைசி வரை உனக்காகவே இருக்கும் உனது சத்குருவாகிய நானும் நம்புகிறேன். அதனால்தான் யார் யாரை விட்டு பிரிந்து போனாலும் உண்மையான பக்தரை விட்டு சத்குரு ஒருபோதும் பிரிவதில்லை, துணையே செய்கிறார் என்று போதிக்கின்றேன். மனம் ஆழ்ந்த உணர்ச்சிகளாலும் எண்ணங்களாலும் பின்னப்பட்டு இருக்கிறது. எல்லாம் சரியாக போகும் வரை கவலை தோன்றாத மனதில் சில தோல்விகளும் சங்கடங்களும் முளைக்கும்போது தடுமாற்றம் வருவது இயல்பு. எனவே என் மகளே, உனக்கு உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் எடுத்து காட்டி உன்னை பலப்படுத்த வேண்டும் என விரும்பி இங்கே வந்திருக்கிறேன். மண்ணில் ஒரு முறைதான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய், ஒரு முறைதான் வாழப்போகிறாய். அடுத்த பிறவி என்றால் அடுத்த உருவம், அடுத்த வாழ்க்கை நிலை என மாறும். ஆகவே இந்த பிறவியை மட்டும் நினைத்து இதை வெற்றி கொள்ள பாடுபடு. சங்கடங்கள் இன்றி வாழவோ தவிர்த்தபடி வாழவோ பிறவி எடுக்கவில்லை. இவற்றின் மத்தியில் வாழ்ந்து கடமையை செய்தபடி ஆத்மாவையும் புனிதப்படுத்தி கொள்ளவே பிறவி எடுத்தாய். வாழ்க்கையில் எல்லாமே நல்ல அனுபவங்களாக இருக்கும் என்று நம்பியா வந்தாய். இடர்களே இல்லாத புதிய உலகம் என தெரிந்தா வந்தாய். இன்பமும் துன்பமும் இடர்களும் கலந்து கிடக்கும் நிலையை உடையது இந்த பூமி என்பதை வாழ்க்கைப்பட்ட பிறகுதான் நீயும் அறிந்து கொண்டாய். இவற்றை கடந்து ஜெயிக்க வேண்டும் என்ற சங்கல்பம் உன் மனதில் எழுந்துவிட்டதால் அதை நோக்கியதாக உனது வாழ்க்கை பயணம் அமைந்தது. எவ்வளவு சவால்களை கடந்தாய், இந்த இடத்துக்கு வர எவ்வளவு முயற்சிகளை செய்தாய். உன் அறிவு, திறமை, சிந்தனைகள் என அனைத்தையும் ஒன்று திரட்டி வாழ்வின் பிரச்சனைகளை வெகு சாமர்த்தியமாக சமாளித்தாய்.
உனது குடும்பத்தை கட்டி காத்தாய், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தாய். ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் உனது மனதை திடப்படுத்தி கொண்டு வந்தாயே தவிர சோர்ந்து போகவில்லை. நீ பிரச்சனைகளின் போது ஓடி ஒளியவும் இல்லை, அதை தவிர்க்க முனையவும் இல்லை. துணிந்து போராடினாய். காற்று நமக்கு சாதகமாக வீசும்போது நாம் நினைத்தபடி வாழ்க்கை நகர்கிறது என நினைத்து மகிழ்வது மட்டுமல்ல வாழ்க்கை. எதிர்காற்று பலமாக வீசும்போது அதில் சிக்கி வீழ்ந்து விடாமல் லாவகமாக முன்னேறும் விதத்தை அறிவதும் அதற்காக போராடுவதும் கூட வாழ்க்கையே என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அடியெடுத்து வைத்தாய். இந்த முரட்டு போராட்டத்தில் ஒற்றை ஆளாய் தனித்து நின்று போராடினாய். மற்ற அனைவருமே உனக்கு ஒத்தாசை செய்தார்கள். நான் சொல்வது உனக்கு ஆச்சரியமாகவோ அந்நியமாகவோ இருக்கலாம். கொஞ்ச ஆண்டுகள் பின்னோக்கி பார். அங்கிருந்து இங்கே இவ்வளவு தூரம் வர எவ்வளவு முயற்சி செய்தாய், போராடினாய், பிரார்த்தனை செய்தாய். இனிமேலும் அப்படித்தான் இருப்பாய். இதை கவனத்தில் வைத்து உனது முன்னேற்ற அளவை நீயே உறுதி செய்து கொள். உன்னுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கும் தன்மை. ஏற்ற இடத்தில் ஏற்ற விதமாக நடப்பதும், சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்தும் நிமிர்ந்து துணிந்தும் நடக்கின்ற சாதுரியம் உன் குடும்பத்தை கட்டி காத்தது. உனது அக்கம் பக்கத்தில் உன்னை அறிந்தவர்களிடத்தில் உன்னை உயர்த்தி பிடித்தது. உன்னை மாதிரியே ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் இருக்க வேண்டும் என மனமாற ஆசை கூறுகின்றேன். அந்த அளவுக்கு பக்குவசாலி நீ. மென்மையான மனம் உன்னிடம் உள்ளது, உறுதியான தன்மையும் உள்ளது. இதனால் தான் கடைசி வரை உன்னை சேர்ந்தவர்களை உன் அன்பு பிடிக்குள் வைத்திருக்க முடிந்தது. நிறைய பேருக்கு உன் போல விட்டு கொடுக்கவும் வளைந்து போகவும் தெரியாததால் துன்பத்தையே அதிகமாக வாங்குகிறார்கள். உலகம் சுகமானது, தனது வாழ்வு சுகமானது என்று நம்புகின்றவர்கள் ஏமாறுகிறார்கள். ஏனெனில் உலகம் முழுவதும் பனி, வறட்சி, புயல், மழை என மாறி மாறி பருவங்கள் வருவதைப் போலவே பல விதமான பிரச்சனைகளும் வருகின்றன. இதனால்தான் ஒரு நேரத்தில் வாழ்வில் எல்லாம் சுகமாக நடப்பது போல் இருப்பது சில சமயம் எதுவுமே சுலபமில்லை, சோதனையாக இருக்கிறது என கலங்க வைக்கிறது. என் மகளே, சோதனை வரும்போது பயப்படக்கூடாது. அப்பொழுதுதான் பலவிதமான சிந்தனைகள் தோன்றும், வழிகளும் பிறக்கும். வாழ்வில் பிறர் எதிர்பாராத, நாமே எதிர்நோக்காத பல திருப்பு முனைகளும் உண்டாகும். இதற்கு மாறாக தடுமாற ஆரம்பித்தால் எதனுடனும் ஒத்துப்போக முடியாது, பெரிய துன்பத்தில் சிக்கிக் கொண்டதைப் போன்ற எண்ணம் வந்து பிடித்து ஆட்டும். எனவே சோதனையை பார்த்து பயப்படாதே, சோர்ந்து விடாதே, ஒளிந்து விடாதே, தைரியமாக எதிர்த்து நில். நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்கிறேன். நோய் வந்தால் உடலில் எதிர்ப்பு சக்திகள் தாமாக அதிகரிப்பதைப் போல சோதனைக்கு உட்படும் போது உனக்குள் அதை எதிர்க்கும் சக்தி பிறக்கிறது. அது உன்னை காப்பாற்றுகிறது. நிறைய பேர் ஒரு தடை வந்துவிட்டால் அது தன்னை முடக்க வரும் முட்டுக்கட்டை என பயந்து ஒடுங்கி அடங்கி விடுகிறார்கள். உண்மையில் ஒரு தடை என்பது அடுத்த கட்டத்தின் ஆரம்பம். தடைக்கு பிறகுதான் வழி பிறக்கும். அந்த வழி பல உயரத்திற்கு உன்னை அழைத்து போகும். ஆகவேதான் உனக்கு சோதனை என்பது தடையல்ல, அடுத்த கட்டத்திற்கான ஆரம்பம் என கூறி பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்றெல்லாம் கூறுகிறேன். சோதனை இல்லாத மனிதர்கள் முதுகு இல்லாத புழுக்கள் போன்றவர்கள். சின்ன பிரச்சனைகள் வந்தாலே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். சோதனையுடனே வாழ்பவர்கள் எத்தகைய சந்தர்ப்பத்திலும் வீழ்ந்து போவதில்லை, வீறு கொண்டு எழுந்து வருவார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து பொறுமையாய் இரு, சகிப்பு தன்மையுடன் இரு என்று எனது பக்தர்களுக்கு நான் சொல்வது இதனால்தான். சோதனைகளை சமாளித்தால்தான் பிறருக்கு உதாரணமாக உன்னால் விளங்க முடியும். மற்றவர் முன்பு கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கவும் முடியும். மற்றவர்கள் சோர்ந்து நிற்கும்போது எப்படி அந்த நிலையில் இருந்து வெளியே வர முடியும் என்பதை சொல்லித் தரவும் உன்னால் முடியும். உனது அனுபவங்களும் போராட்டங்களும் பிறருக்கு பாடமாக அமையும். சிலர் அத்துடன் தன் கடமை முடிந்துவிட்டது என்பது போல தங்களை முடக்கிக் கொள்கிறார்கள். உயிர் உள்ளவரை, உடலில் பலம் உள்ளவரை ஓய்ந்திருக்கும் உரிமையானது மனிதனுக்கு கிடையாது. எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். எறும்புகள் மழைக்காலத்திற்கு உணவை சேமித்துவிட்டு கோடையில் ஓய்வதில்லை. அப்போதும் எதையேனும் தேடிக்கொண்டு தான் இருக்கும். அதை போலவே நீயும் ஓய்வு என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு எப்போதும் வேலை பார்க்க தயாராக இருக்க வேண்டும். நான் தொற்றுக்கொண்டே இருக்கிறேன், எவ்வளவோ போராடிவிட்டேன், இன்னும் விடியவில்லை என்பாயாகில் இனிமேல் விடியலாம் அல்லவா? ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பி. அடுத்தடுத்த அனுபவங்கள் நிச்சயம் கை கொடுக்கும், உனது தோல்வியை மாற்றும். நீ எப்பொழுதுமே உனது பலவீனத்தை மட்டுமே சிந்திக்காமல் பலத்தை பற்றி சிந்தனை செய். முடிந்தால் பலத்தை மட்டுமே சிந்தனை செய். அப்பொழுதுதான் தோல்வி என எதுவுமில்லை, எல்லாமே முயற்சி என தெரிய வரும். உன்னால் அடுத்த கட்டத்திற்கும் போக முடியும். உன்னிடம் இருக்கும் ஒரு குணம், நீ என்றுமே அதிர்ஷ்டத்தை சார்ந்திருக்கும் ஆள் அல்ல, உழைப்பை நம்பி அடுத்த கட்டத்திற்கு நகரும் ஆள். நிறைய பேர் உன்னை அதிர்ஷ்டக்காரி என்கிறார்கள். அது உனது குணத்தினால், உனது செயலால், உனது நேர்மையால், மனதில் உள்ள இரக்கத்தால் கடவுள் கொடுத்த கொடை. உன்னுடைய பிரார்த்தனையை கடவுள் எப்போதும் கேட்கிறார் என்று உனது காதுபடவே பிறர் பேசுவதை கேள்விப்பட்டிருப்பாய்.
பிரார்த்தனையானது கேட்கப்பட வேண்டும் என நினைத்து பிரார்த்தனை செய்யாதே. கடவுளிடம் எப்போதும் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும் என அறிந்து பிரார்த்தனை செய். பிரார்த்தனையின் பலன்கள் எப்போதும் சாதகமாக மட்டுமே இருப்பதில்லை. பாதகமாக நடப்பது போல் தெரிந்தால் புலம்பாமல் இயற்கையின் நேரப்படி என நடந்தது என ஆறுதல் கொள். கெட்ட நேரம் என நீயாக நேரத்துக்கு பேர் வைத்து பயந்து பதறக்கூடாது. இது அனுபவங்களை தரும் நேரம். என்னையும் பிறரையும் துல்லியமாக கணக்கீடு செய்யவும் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என கற்பிக்கவும் இது பயன்படும். நான் நிதானிக்க வேண்டிய நேரம் என அப்போது நினைத்து அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் மகளே, ஒரு விஷயம் முடிவதற்கு முன்னாக வேறொரு விஷயத்தை திட்டமிடாதே. முடியாத விஷயம், வேண்டாத விஷயம், நடக்கக்கூடாத விஷயம் என தெரிந்தால் உடனடியாக விட்டுவிடு. எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்ற ஒரு நல்ல பக்குவத்தை பெறு. எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதிற்குள் வரவேண்டாம். சில நேரங்களில் உனக்கு பிடிக்காத செயல்கள் நடக்கலாம், செய்திகள் வரலாம், நிகழ்ச்சிகளை நீயே பார்க்க நேரிடலாம். இப்படிப்பட்ட நிலை வரும்போதும் கண்டும் காணாமல் போகத்தான் வேண்டும். ஏனெனில் இந்த உலகம் உனது நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கவில்லை. நியாயத்திற்கு கட்டுப்படவும் தயாராக இல்லை. தன் இஷ்டப்படி நடக்கவே விரும்புகிறது. இதில் தலையிடும் ஒவ்வொருவரும் அதற்கு எதிரானவர்கள் என தீர்ப்பளிக்கப்படுவார்கள். இந்த உலகம் தன்னை பாராட்ட வேண்டும் என உன்னிடம் எதிர்பார்க்கிறது. நீயும் அதை மறுக்கக்கூடாது. எதிரில் இருக்கின்ற யாரையும் பாராட்டி பேசுகின்ற குணத்தை வளர்த்துக்கொள். தகுதி இருந்தால் அது அவர்களை போய் சேரட்டும், இல்லாவிட்டால் உன்னிடமே திரும்பி வரட்டும். இதுவரை நீ முன்னெடுத்த அனைத்தையும் நான் ஆசீர்வதித்து வளர்த்து கொடுத்தேன். இனியும் அப்படியும் செய்வேன். என்றென்றும் நான் உன்னுடன் உனக்காகவும் மட்டுமே இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாகவும் தெளிவாகவும் உணர்ந்து கொள். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும் உன்னை மனமாற ஆசீர்வதிக்கின்றேன் மகளே. ஓம் சாய்ராம்.